காசிரங்கா உயிரியல் பூங்காவில் அரிய வகை காண்டாமிருகங்களை வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாக்க சிறிய ரக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் காசிரங்கா வனவிலங்கு பூங்காவில் 2329 காண்டாமிருகங்கள் உள்ளன. இவற்றின் கொம்புகள் மருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதால் காசிரங்கா பூங்காவில் அவற்றை வேட்டையாடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. 300க்கும் மேற்பட்ட துப்பாக்கி படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போதும் 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காசிரங்கா உயிரியல் பூங்காவில் தொடர்ந்து காண்டாமிருக வேட்டைகள் நடந்து வந்தன. அதனால் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நவீன கேமராவுடன் பறந்து செல்லும் அந்த ரோந்து விமானம் உடனுக்குடன் வீடியோ காட்சிகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும் திறன் படைத்தது. ज्यादा तरफ सर्वेलेंस नहीं है ना, कहीं रिवर साइड हो इसमें ये फ्लाई करेंगे, उधर देखेंगे कुछ कोई चीज, कोई बोट में कोई आ रहा है पार्क में, उनका बाहर का आदमी, फिर उसके सामने वाला गार्ड पोस्ट को लाइव वीडियो हमको मिलता है ना, वो उनको रेडियो में बोल सकते इधर जाके देखना, इंटरसेप्ट करना. कोई पोचिंग केस होंगे तो उधर पहले पता करेंगे तो उनको सराउंड भी कर सकते हैं ना, कहीं आदमी को देखेंगे रात में, बिकॉज वो रात का फैसिलिटी भी है दूसरा कैमरा में. காசிரங்கா பூங்காவில் கடந்த 12 ஆண்டுகளில் 159 காண்டாமிருகங்கள் கொம்புக்காக கொல்லப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் 22ம் இந்த ஆண்டில் 16 காண்டாமிருகங்களும் கொல்லப்பட்டுள்ளன. ஆளில்லா விமானத்தின் கண்காணிப்பின் மூலம் அரிய வகை காண்டாமிருக வேட்டை மட்டுமின்றி பூங்கா வளாகத்தில் நடக்கும் இதர சட்டவிரோத காரியங்களையும் தடுக்க முடியும் என்று வனத்துறை பாதுகாப்பு படையினர் நம்புகின்றனர்.